என்னங்க லேப்டாப்ல மும்முரமா பார்த்துட்டு இருக்கீங்க? வந்தது செய்தி. என்ன செய்தி வந்தது? ஃபெடரல் காஸ்ட்ரோ நூற்றாண்டு விழா. நூற்றாண்டு நிறைவு விழா வந்து கியூபா புரட்சியின் 67வது ஆண்டு நிறைவு. ஓ, பரவாயில்ல, படிச்சிருக்கீங்க. படிச்சேன்னு சொல்றேன். சரி. அந்த நிறைவு விழாவை பத்தி கற்ற வந்திருந்தது. அதாவது ஒரு நாட்டுல ஒரு புரட்சி வந்து, அதாவது அந்த மக்களுக்கான ஆட்சியா, மக்களுக்கான அதிகாரமா, எவ்வளவு கஷ்டத்திலையும் மக்களோட முன்னேற்றம் மட்டுமே குறிக்கோளா கொண்டுதான் அந்த இது வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கும் வந்து உலகம் கொண்டாடுது. உலகத்துல அப்படியே ஒரு நாடு மக்கள் மேல அக்கறை உள்ளவங்க எல்லாருமே காஸ்ட்ரோவை கொண்டாடுறாங்கன்னா, ஒரு தடவை ஐநா சபையில அங்கீகரிக்காத கியூபாவா அப்பதான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க போல இருக்கு. அவர் தனிமையில தான் உட்கார்ந்து இருந்தாராம். யாரும் போய் அவர்கிட்ட கை கொடுக்க கூட இல்லையா. நம்ம ஜவஹர்லால் நேரு தான் முதல்ல போய் அவர்கிட்ட கை கொடுத்து அவர் அங்கீகரிச்சுட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா பண்ணாங்க. ஆனா அதுக்கு தகுதியானவர்னு அந்த கட்டுரையை படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்குள்ள இருந்தது தானே, அங்க இருக்கிற முதலாளிகளுக்கெல்லாம் எதிராக தான் போராடி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. கரும்பு தோட்டத்துல கூலிகளா தான் எல்லாருமே முதலாளிகளா அமெரிக்கர்கள் இருந்திருக்காங்க. அதாவது இந்த மக்களுக்கு அமெரிக்கா பயங்கர பொருளாதார தடை வரைக்கும் அது நீடிக்குது. அந்த இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கல்வியில வந்து அவங்கள முன்னா கொண்டு வரணும்னு படிப்பு தொலைதூர இடங்கள்ல கூட பல்கலைக்கழகம் இருக்கும். அதுவே ஒரு குட்டி நாடுதான். உலகின் சர்க்கரை கிண்ணம்னு சொல்ற பல்கலைக்கழகங்கள். மருத்துவத்துல அவங்களாட்டம் உலகத்திலேயே நம்பர் ஒன்னா வந்திருக்காங்க. அவர் அடித்தளம் விட்டது செகுவேரா அவங்களோட இருந்தது. அவருக்கு ஒரு மருத்துவர் இல்லையா. மருத்துவத்துல புதுசா கண்டுபிடிக்கிறது, உலகம் முழுசும் வர நோய் தொற்றுகளுக்கெல்லாம் மருத்துவர்களை கொடுத்து உதவி செய்யறது, மருந்துகளை கொடுக்கறது, அத்தனைக்கும் அடித்தளமா அவங்க கல்விக் கொள்கை இருக்கு. அத வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டோட எனக்கு ஒப்பிட்டு பார்க்க தானாவே தோணுச்சு. இங்கேயும் அதுதான் முக்கியமா இருக்கு. என்ன கல்வி எந்த வகையிலேயாவது படிச்சு வா. 1000 குற்றச்சாட்டு சொன்னாலும் நீ படிக்கிறது எந்த வகையிலும் பின் தங்காத. அதான் திராவிட மாடல். என்னால பொருத்தி பார்க்க. அதாவது சைனாவோட போட்டி போறதுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்குன்னா இதுதான் காரணம். அது போட்டி. நம்ம மக்கள் முன்னேறணும்னா கல்விதான். கியூபாவில அந்த கல்வி, தொழில்நுட்பம், புதிய தொழில்நுட்பம் அப்டேட் ஆகிக்கிறது, மருத்துவம், மூணுலயும் உலகத்துல நல்ல சிறப்பா வந்து பிறருக்கு கொடுக்குறாங்க. வெளிநாடுகளுக்கு கடந்து இப்ப நிக்கிறாங்க. அதுக்கு மூல காரணமா வந்து ஜோஸ் மார்ட்டின் அவங்களுடைய தத்துவம். ஜோஸ் மார்ட்டின் அவர் சொன்னத செயல் ஒன்றே சிறந்த சொல். அது நம்ம முகிலோட டேபிள்ல இன்னும் அப்படியே மனசுல நிக்குது. நன்றி உழைக்கும் மக்களே, நம்ம தான் உருவாக்கிறோம். நன்றி, வணக்கம்.